நம்புறாங்க, மக்கள் நேசிக்கிறாங்க, அண்ணன் சீமானை பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை வந்து ஒரு அண்ணன் ஒருத்தர் சொன்னாரு. ஈரோடு பக்கத்துல பெருந்துறை கூட்டத்துக்கு அண்ணன் சீமானவர்கள் போயிருக்காங்க. ஒரு கண்ணுல வந்து இந்த சூடு, இந்த வெயில அலைஞ்சனால சூடாயிருச்சு, கண்ணு வந்து சிகப்பாயிருச்சு. எல்லாரும் அதை வந்து வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. அண்ணன் சீமான் கண்ணுல வந்து இந்த மாதிரி புண்ணு மாதிரி வந்துருச்சு அப்படின்னு. இப்ப இந்த கண்ணுல வந்து புண்ணு வந்தா தாய்ப்பால் போட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. ஒரு பெண் வந்து மேடைக்கு பக்கத்துல ஒரு 35 வயது மதிக்கத்தக்க பெண், 30 வயது மதிக்கத்தக்க பெண் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னு கேட்கும்போது இல்ல அண்ணனை பாக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ சரி பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. கண்ணுல புண்ணு இருக்குது, அதுல தாய்ப்பால் போட்டா சரியான்னு சொல்லி அவங்க தாய்ப்பாலை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அது சொல்லும் போதே எனக்கு வந்து அவ்வளவு உணர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு எந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து அண்ணன் சீமானை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப அண்ணன் சீமான் சொன்னாராம், இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம், என்ன கைமாறி செய்ய போறோம், இவங்களுக்காக நம்ம என்ன கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு நேசிக்கக்கூடிய மக்கள் அண்ணன் சீமானுக்கு உருவாயிருக்காங்க. இது வெறும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கூட்டம், இது ஒரு இன வெறி பேசக்கூடிய கூட்டம், இன அரசியல் பேசக்கூடிய கூட்டங்களை தாண்டி உயிர்நேய அரசியலை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த முறை ஆதரவு தெரிவிப்பார்கள், நம்பிக்கையாக நிற்பார்கள், உடன் நிற்பார்கள் என்பதை இந்த தேர்தல் களமும் இந்த வாக்குப்பதிவும் உணர்த்திருக்கிறது. ஜூன் 4 நான் சொன்னது நிச்சயம் நடக்கும்.